dealing with the devil's devices. Dealing with the devil's devices. In other words, standing against the strategies of Satan. அல்லது சாத்தானின் தந்திரங்களை நாம் எதிர்த்து அவனுடைய லக்கு என்ன? வாட் இஸ் ஹிஸ் டார்கெட்? இரண்டாவது, அவன் பயன்படுத்தும் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகள்? மூன்றாவது, அவன் நோக்கம் என்ன? roaring lion is a roaming lion and is a devouring lion. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஆயுதங்களை நாம் அறிந்து கொண்டால் இந்த கால வேளையில இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? நாம் ஆண்டவருடைய காரியத்தில் அசதியா இருக்கிறோமா அல்லது ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா? தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகையால் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் சந்தோஷமாய் கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். பூமியும் பூமியின் உள்ளவைகள், ஆமென், ஸ்தோத்திரம், கடந்து போனாலும் மாறாத இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவனுடைய பிரயாசம் விருதா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு சிறவேலை காட்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. உலகத்தின் உள்ளவைகள் கடந்து போனாலும் உலகத்தின் கடைசி வரை நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வருகைக்காய் காத்திருக்கிற நாம் இந்த நாளில இந்த வருகையின் எதிர்பார்ப்போடு கூட நாம் ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறதே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறதே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார், கூடவும் ஓடு வருவதில்லை. கூடுவிட்டு உன் ஆவி போனார், கூடவும் ஓடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்து கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா.
வானத்து கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை, வல்ல ஆண்டவரேசு வண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோரக்குருசில் சுமந்து கொண்டா, காயங்களால் நீ குணமடைய. கோரக்குருசில் சுகமண்டா, காயங்களால் நீ சுகமடைய. வருவாய் தருமமிதுவே, அழைக்கிறாரே ஆண்டவரேசு வண்டை, வல்ல ஆண்டவரேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வார்த்தையை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரின் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை இன்று எழுதிடுவா, உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்று எழுதிடுவா. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை, வல்ல ஆண்டவரேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை, வல்ல ஆண்டவரேசு வண்டை, வல்ல ஆண்டவரேசு வண்டை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து அப்படியே கைகளை உயர்த்தி, தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோரக்குருசில் சுமந்து கொண்டா, காயங்களால் நீ குணமடைய. கோரக்குருசில் சுமந்து கொண்டா, காயங்களால் நீ குணமடைய. சொல்லுங்க, வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவெளியில் விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கும் ரட்சிக்க கூடாதபடி உடைய கை குறுகல, ஜெபத்து கேட்க கூடாதபடி உடைய காது மந்தமாகவில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் கை ஆமென் சோத்திரம் மாறல. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடி அவரை உயர்த்தலாம். Praise the Lord. Hallelujah. Thank you. Oh, we worship your name. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடங்களிலே கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ, கிருபையிலே வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசுவும் அரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசுவும் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ கதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். வேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ்ந்து நீத்த காக்கிறதே, வேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழலிங்கு காக்கிறதே. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே இடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே இடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய கை குறுகல, ஜெபத்தை கேட்க கூடாபடி காது மந்தமாகவில்லை. ஓ அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மறுபடியுமாய் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்களேன்.
ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய காரங்கள் எங்களுக்கு உண்டு தகப்பனே. கிருபையாலே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாளும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உந்தன் கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். ஓ ராமா சந்தலனமா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. இத்தனை காலங்களும் இத்தனை மாதங்களும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் போதும் நீதியின் தேவன் தாங்கினாரே. ஆண்டவர் சொன்னாரே, ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சத்ருவோ நம்மை விழத்தள்ளினான், ஆனாலோ ஆண்டவரோ நம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கினார். எல்லாரும் விசுவாசிக்கிற மாத்திரமுடைய கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை. ஆமென். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் ஆமென் 10-11 ஆகிய வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே பலத்துக்கு மிஞ்சின பாரமும் வருத்தமும் எங்களுக்கு உண்டானது, தப்பி பிழைப்போம் என்கிற ஆண்டவர் நம்பிக்கை முற்றும் அற்று போனது. காரணம், எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஆண்டவரே விசுவாசத்திற்காய் அவர்கள் ஓடின போதும் ஆமென் சத்ரு சொன்ன, உன்னால இன்னும் முடியாது, ஆமென் உன் விசுவாச ஓட்டத்தினால் உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ விட்டுவிடு என்று சொல்லி ஒரு
பின்மாற்றத்தின் ஆவியை சத்துரு கொண்டு வந்த போதும் பல விதத்தில் அவன் நொறுக்கப்பட்டான். சிறைச்சாலையின் அனுபவங்கள், கொடிய மிருகங்கள், கப்பல் பயணத்துல அவன் சோத்திரம், காற்று அவனுக்கு விரோதமாய் வந்தது. தன்னை நேசித்தவர்கள், தன்னுடன் உடன் பிறந்தவர்கள், தன்னோடு இருந்த சொந்த ஜனம் அவனுக்கு சத்ருவாய் மாறினார்கள். பலவிதமான இழப்பின் நஷ்டத்திலும் சரீரத்துல பலவீனங்களின் மத்தியில ஆமென் சோத்திர கிறிஸ்துவுக்காய் ஓடிக்கொண்டிருக்க பொழுது அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பலத்துக்கு மிஞ்சின பாரம் வருத்தமும் ஆமென் எங்களுக்கு உண்டானது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றுமற்று போன ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் என் உயிரோடு எழுந்த இயேசு மேலே, எங்களை ஆட்கொண்ட இயேசு மேலே ஆமென் சோத்திரம், பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சோத்திரம் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமென். இதுவரைக்கும் உதவினார், ஆமென், இதுவரையிலும் பாதுகாத்தார், தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டானது. ஒருவேளை எதிர்பாராத காற்றா, எதிர்பாராத வியாதியா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, praise the Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வரும் வேளையோ சோர்கேக்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல்லோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல்லோ. எல்லாரும் சேர்ந்து காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. மறுபடியும் சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். அப்படி இருக்கிற இடங்களில கைகளை கூப்பி சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்திற்காய், தேசத்தின் சமாதானத்திற்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து தம்முடைய அன்பின் குமாரனின் ஆண்டவரே அப்பா ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்கள் தேசத்தின் சமாதானத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே கர்த்தர் நீங்கள் எழுந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுவாய், இரட்சகராய், உயர்ந்தவராய், ஆசீர்வதிக்கிறவராய் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திலே நீர் எழுந்தருளுவீராக. பரிசுத்தராய் எழுந்தருளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை கர்த்தர் ஆண்டவரே எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளில் உங்கள் செட்டையின் மறைவிலை வைத்து ஆண்டவரே உங்கள் உன்னதமானவரே உங்களுடைய நிழலில் வைத்து பாதுகாத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கோட்டையாய், எங்கள் துருகமாய், எங்கள் அரணாய் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையாய் ஆண்டவரே நீர் இருந்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பராமரிப்புக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டின ஆண்டவரே எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. எந்த சூழ்நிலையின் ஊடாய் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட, நான் ஆண்டவரே உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி. மறுபடியும் ஆண்டவரே அப்பா நாங்கள் இணைந்து எங்க தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் மூலமாய் மறுபடியுமாய் சந்தித்து ஆண்டவர் நம்மோடு கூட தம்முடைய வசனத்தின் மூலமாய் இடைப்பட அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன் அவர். He communicates to our mind with His word. He transforms our mind, soul and body with His word. ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலும் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்தையும் எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனத்தை நீங்கள் ஆமென் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவனுடைய தந்திரங்களை நாம் தெரியாதவைகள் அல்லவே, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. For we are not ignorant of his devices or evil intentions. எபேசியர் 6:11 சொல்லுகிறது. Praise the Lord. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இந்த நாளில் தேவன் இந்த 2 வசனங்களை நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம், எபேசியர் 6:11 பார்க்கும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 அதிகாரத்தில் தீங்கு நாளிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடித்து ஆண்டவருக்கு முன்பதாய் ஆமென் நிற்கத்தக்கதான ஆமென் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பல ஆலோசனைகளை
பிசாசை எதிர்த்து நிற்க, அல்லேலூயா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள், இவைகளை எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் மாறும்படி இங்கே பல ஆலோசனைகளை சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 2 வசனம் 2 கொரிந்தியர் 2:11 எபேசியர் 6:11 ஆமென் ஒரு காரியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிசாசை குறித்து, பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நாம் தெரிந்த காரியங்கள், அங்கே பிசாசுடைய தந்திரங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are not ignorant of the devices of devil, that you may be able to stand against the wiles of the devil. அல்லது இப்படி சொல்லலாம், பிசாசுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய், அல்லது பிசாசின் தந்திரங்கள், ஆமென் சோத்திரம், நமக்கு புதிதானவைகள் அல்ல. பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசு தந்திரக்காரனாக இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய டிவைசஸ், அல்லது அவனுடைய ஈவில் இன்டென்ஷன்ஸ், அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவனுடைய யுக்திகள், டிசீட், அவனுடைய வஞ்சகங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கும் நம்மோடு கூட போராடுகிறவன். ஆமென் சோத்திரமன் தந்திரசாலியாக இருக்கிறான். ஆமென். அவன் பல யுக்திகளோடு கூட போராடுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய வஞ்சகங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவனுடைய யுக்திகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலவெளியினுடைய பிரசங்கத்தின் தலைப்பு டீலிங் வித் த டெவில்ஸ் டிவைசஸ். டீலிங் வித் த டெவில்ஸ் டிவைசஸ். In other words, standing against the strategies of Satan. அல்லது சாத்தானின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்கும். ஆமென். நிற்க ஆண்டவர் இந்த காலவேளையில நமக்கு பலனையும் சத்துவத்தை தருவாராக. ஆமென். சத்ருவின் தந்திரங்களை எவ்வாறு நாம் ஆமென் சோத்திரம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்போடு உங்களோடு பேச விரும்புகிறேன். டீலிங் வித் த டிவைசஸ் ஆஃப் த டெவில். சத்ருடைய தந்திரங்களை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், சத்ருவின் தந்திரங்களை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்கிற காரியத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:21 நாம் வாசிக்கிறோம். ஆமென் சோத்திரம். பலவான், ஆமென், தன்னுடைய ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய உடைமைகளை பாதுகாக்கும் பொழுது அந்த உடைமைகள் எல்லாம் பத்திரப்பட்டு இருக்குமா என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காலவேளையில் பிசாசின் தந்திரங்கள் எப்படிப்பட்டவைகள், பிசாசின் தந்திரங்கள் யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறது, அவனுடைய தீய நோக்கங்கள், அவனுடைய யுக்திகள், அவனுடைய வஞ்சகங்கள், ஆமென் சோத்திரம், யாருக்கு விதமாய் செயல்படுகிறது என்கிறதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சத்துரு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த பொல்லாத பிசாசு, வலு சர்ப்பம் என்று சொல்லுகிறோமே, ஆமென், சோதனைக்காரன் என்று சொல்லுகிறோமே, அவர் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆயுதம் தரித்த பலவான். Is an enemy, a strong man, fully armed, a strong man with fully armed. அவன் ஒரு பலசாலி, சாதாரணமான பலசாலி அல்ல, ஆயுதம் தரித்த பலசாலி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சத்துருவை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவன் சோத்திரம் தம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அவன் செயல்பட வரும் பொழுது, தேவ ஜனத்தருடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் செயல்பட அவர் வரும் பொழுது அவன் வெறுமையாய் வருவதில்லை. அவன் பல ஆயுதங்களோடு கூட, யுக்திகளோடு கூட ஆமென் அவன் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பேர் உண்டு, பலவான். சாதாரண பலவான் அல்ல, ஆயுதம் தரித்த பலவான். வேதத்திலே சிறிய தாவீதை எதிர்த்து வந்த கோலியாத்து, அவன் பலசாலியாக இருந்த போதும் அவன் ஆயுதம் தரித்து தாவீதுக்கு விரோதமாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். காலேபு ஒரு ராட்சதனை கொள்ளுகிறவனாக இருந்தான், தாவீது ஒரு ராட்சதை கொள்ளுகிறவனாக இருந்தான். ஆனால் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தித்த ராட்சதர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆயுதம் தரித்த பலவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தின் வேகத்தை தடை செய்வதற்கும், விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேறி போகாதபடிக்கு ஆமென் நமக்குள்ள ஒரு பின்னாற்றத்தை கொண்டு வந்து தேவன் பெயரிலும் தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படி இன்றைக்கும் பொல்லாத பலவான் ஆயுதங்களோடு கூட கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் அவன் பலவான், ஆயுதம் தரித்த பலவான். அவனுடைய ஆயுதங்களை நாம் பார்க்க போகிறோம். We going to see the weapons of the devil. We can see that, going to see the target of the devil and the purpose of the devil.
இந்த 3 காரியங்களை இந்த காலவேளையிலே பார்க்க ஆவியானவர் உதவி செய்வார். முதலாவது, அவனுடைய இலக்கு என்ன? வாட் இஸ் இஸ் டார்கெட்? ரெண்டாவது, அவன் பயன்படுத்தும் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகள்? மூன்றாவது, அவன் நோக்கம் என்ன? அவனுக்கு ஒரு லக்கு உண்டு, அந்த லக்கை அவன் குறிப்பார்க்கிறான். ரெண்டாவது, அவனுக்கு ஒரு ஆயுதங்களை, பல ஆயுதங்களை அவன் வைத்திருக்கிறான். அந்த ஆயுதங்களை ஆமென் ஸ்தோத்திரம் எவ்வாறு பயன்படுத்துகிறான், யாருக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான் என்று பார்க்க போகிறோம். அவனுக்கு ஒரு லக்கு உண்டு, அவனுக்கு ஒரு ஆயுதம் உண்டு, ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு நோக்கமும் உண்டு. அதை இந்த கால வேளையிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காரணம், நாம் வாழ்கிற நாட்கள் ஒரு தீங்கு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க தேவ ஆவினால் பலன் கொண்டது. இன்னைக்கு பொல்லாத பிசாசு தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அவன் எழும்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச பிள்ளைகளை விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்யும்படி இந்த தீங்கு நாளிலே அவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று எண்ணி அவன் போராடி கொண்டிருக்கிறான். இப்பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய வேதாமத்தில் முழுதும் பார்க்கிறோம், பல பரிசுத்தவான்கள் அன்றைக்கும் சந்தித்த பிரச்சனை, அன்றைக்கும் இந்த பலவானோடு போராடினார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இன்றைக்கும் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனத்திற்கும் ஒரு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல. நீங்களும் நானும் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருக்கிற குழந்தைகள் அல்ல, மாறாக யுத்த களத்தில் நிற்கிற யுத்த வீரர்கள். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். We are not child in a playground, but we are soldiers in a battleground. இன்னைக்கு ஒரு யுத்த களத்தில் இருக்கிற நாம் நிச்சயமாகவே போராடிதான் நாம் ஜெயிக்க வேண்டும். போராடிதான் ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். இந்த பிசாசு சாதாரணமானவன் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சுய பலத்தை கொண்டு இந்த சத்துருவை ஒருபோதும் நாம் மேற்கொள்ளவே முடியாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:3-5 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், எப்படி பிசாசு கைகளிலே பல ஆயுதங்கள் இருக்கிறதோ, பிசாசு எப்படி பல யுக்திகளை தேவ ஜனத்துக்கு விரோதமாய், சிந்தைக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதம், ஆத்துமாக்கு விரோதமாய் போராடும்படி, அவர்களை வீழ்த்தும்படி, ஆமென் ஸ்தோத்திர கிறிஸ்துவை மேல் இருக்கிற விசுவாசத்திலிருந்து வழிவிலகச் செய்யும்படி போராடுகிறோம். அதே போல நம்ம எதிர்க்கிற சாத்தானை ஆமென் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கும் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிற நம்முடைய போராட்டங்கள் மாம்சம் அல்ல, ஆமென் அரண்களை நிர்மூலமாக்க தேவ ஆவினால் பலன் கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 5:9 பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், விசுவாசத்தினால பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்த யாக்கோபு 4:7 ஆமென் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுங்கள் என்று வேதத்திலே எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆமென், இந்த எதிர்த்து நிற்கிற இந்த சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கும் பல ஆயுதங்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை தந்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்துரு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தால் 1 பேதுரு 5:8 நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான் என்று பார்க்கிறோம். Is a roaring lion, is a roaming lion and is a devouring lion. அங்கே சிங்கத்திற்கு ஒப்பிட்டு பிசாசை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவன் சுற்றி திரிகிற ஒரு சிங்கம் என்று சொல்லி, அவன் சும்மா சுற்றி திரிய மாட்டான். நம்மை போல நேரத்தை வீணாக்குகிற பிசாசு அல்ல. அவன் கொடுத்த ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி இஸ் லுக்கிங் ஃபார் an opportune time, இஸ் லுக்கிங் ஃபார் an opportunity to devour Christian faith. விசுவாசிகள் வீழ, அவருடைய விசுவாசத்தை விழுங்கும்படி, விசுவாசத்தை விழத்தள்ளும்படி இஸ் a roaming lion. அதனால தான் யோபின் புத்தகத்தில் கர்த்தர் கேட்டார் பிசாசை பார்த்து, பிசாசே எங்கிருந்து வருகிறாய்? உலகம் எங்கும் சுற்றி கொண்டு வருகிறாயா? பூமி எங்கும் சுற்றி கொண்டு வருகிறாயா? என் தாசனாகிய யோபி மேல் கண் வைத்தாயா என்று சொன்னால், அவன் சும்மா சுத்தல, அவன் சோத்திரம், அவன் சுற்றுகிறார் என்று சொன்னால், பூமி எங்கும் உலா வருகிறான் என்று சொன்னால், அவர் நோக்கத்தோடு வருகிறான். அவன் ஆயுதம் தரித்த பலவான், சிங்கத்தை போல அவன் சோத்திரம் சுற்றி திரிகிறான் என்று சொன்னால், அவன் சும்மாவே இல்லை. அவன் இந்த வசனத்தின்படி அவன் ஒரு நாள் ஓய்ந்திருப்பதில்லை. ஆமென். அவன் எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? நாம் ஆண்டவருடைய காரியத்தில் அசதியா இருக்கிறோமா?
அல்லது ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா? பிசாசு தனக்கு கொடுத்த நாட்களை, நேரத்தை அவன் பயன்படுத்துவதற்கு அவன் எப்பொழுதுமே அசதியிராமல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எதற்கு? அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்ன, இஸ் நாட் ஓன்லி a roaming lion, இஸ் a roaring lion. அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல சத்தமிடுகிறவனாய் இருக்கிறான். அன்னைக்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சோத்திரம் சத்தம் போட்டது போல, in order to paralyze us, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை முடக்கும்படி, அல்லேலூயா, நமக்கு பயத்தையும் அச்சத்தை கொண்டு வரும்படி அவன் கர்ச்சிக்கிறவனாய் இருக்கிறான், பேரலைஸ் பண்ணுகிறவனா இருக்கிறான். எப்படி எலியாவை வனாந்தரத்தில் முடக்கி வைத்தது போல அந்த எசபேலின் சத்தத்தை கேட்ட எலியா முடங்கி கிடந்தான். அல்லேலூயா, நம்மை முடக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடாதபடி, ஆண்டவருக்காக பயன்படக்கூடாதபடி அவனுடைய சத்தம் சிங்கத்தை போல கர்ச்சனையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் எவனை விழுங்கலாம், இஸ் a devouring lion. எவனை விழுங்கலாம், ஏதோ ஒரு ஒடுக்கை ஏற்படுத்துவதற்காக அல்ல. இஸ் நாட் roaming or is roaring just to make a dent in your life, but to devour you, to destroy you. ஏதோ ஒடுக்கை ஏற்படுத்துவதற்காக அல்ல, உங்களை முற்றிலும் அழிக்கும்படி. அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், யோவான் 10:10 வாசிக்கிறோம், அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூரண பண்ண வந்தார். அதே நேரத்தில் சத்துருவை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு அவன் வருவதில்லை. இயேசு சமாதானத்தை கொடுக்க வந்தால் பிசாசு அந்த இடத்துல அல்லேலூயா துக்கத்தை கொண்டு வருகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாதானமற்ற நிலைமை கொண்டு. இயேசு ஜீவனை கொடுத்தால் அவன் மரணத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அங்கே அவன் சாபத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் அந்த இடத்துல இருளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைவை கொண்டு வந்தால் அந்த இடத்துல வெறுமை கொண்டு வருகிற பிசாசாய் காணப்படுகிறான். இந்த சத்ரு சாதாரணமானவன் அல்ல. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஆயுதங்களை நாம் அறிந்து கொண்டால் இந்த கால வேளையில நாம் கிறிஸ்துவுக்காய் நிற்கவும், சோத்திரம், சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்க, சோத்திரம், இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்களே, அங்கே சத்துருவுக்கு, இந்த பொல்லாத பிசாசுக்கு, இந்த ஆயுதம் தரித்த பலவானுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கு விரோதமாய், ஆத்துமாக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் இவருகிற இந்த பிசாசுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பிசாசு. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், சகோதரர்கள் மேல் ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு. ஆமென். The devil was an accuser of the brethren. சகரியாவின் புத்தகம் 3:3 பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அழுக்கு வஸ்திரங்களோடு நிற்கிறார். வலது பக்கத்தில் பிசாசு நின்று யோசுவாவுக்கு குற்றம் சாற்றி கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் வலது பக்கத்தில் பிசாசு குற்றம் சாட்டுகிறவனாய் இருந்த போதும், சோத்திரம், சகலவற்றையும் நமக்காய் செய்து முடித்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். If the devil is an accuser, Jesus, who's sitting at the right side of the Father, is an advocate for us. கைகளை வைத்துறாமே, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற, வலது பரிசுத்து உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவனுக்கு பேரு சாத்தான் என்னும். முதலாவது பிசாசு, வெளிப்படுத்தின விசேஷம் 20:2. இரண்டாவது பிசாசு, சாத்தான் என்னும். சாத்தான். இந்த சாத்தானுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை என்ன? சோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வந்தான். சோதனைக்காரன். அவனுக்கு ஒரு பேர் உண்டு, சோதனைக்காரன். எதற்கு அவன் சோதித்தான்? தேவன் வைத்திருக்கிற சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை செய்யக்கூடாதபடி, துவங்கக்கூடாதபடி, தேவ சித்தத்திலிருந்து இயேசுவை வழி விலகச் செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த சாத்தான் என்னும் தந்திரக்காரன் இயேசுக்கு விரோதமாய் வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் கூட இந்த பொல்லாத சாத்தான் தேவ சித்தத்திலிருந்து நம்மை வழி விலகச் செய்யும்படி அவன் இன்றைக்கும் பல ஆயுதங்களோடு கூட வருகிறான். அவனுக்கு ஒரு லக்கு உண்டு. He has a target and he has a weapon and he has a purpose. Why?
in order to drag away a children of God from the will of God. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடி அவர்களை வழிவிலகச் செய்யும்படி இன்றைக்கும் அவன் கிரியை செய்கிறவனா இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லி, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், the old serpent. the old serpent என்று எடுத்துக்கொண்டாலே 2 கொரிந்தியர் ஆமென் சூத்திரம் 11, 14, 15 பார்க்கும் பொழுது ஆமென், நீங்கள் எதிர்பார்க்கிறது போலல்ல, அன்றைக்கு தோட்டத்திலே வந்த அந்த வலு சர்ப்பம், அல்லேலூயா, அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். he can disguise himself. அவர் இந்த ரூபத்திலும் வர முடியும். he is a terrorizing lion, he is a tormenting agent and he is a transforming angel. ஆமென். ஒளியின் தூதனின் வேஷத்தை கூட தரித்து கொண்டு வர முடியும், டிஸ்கைஸ் பண்ண முடியும். வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், வேஷம் தரிக்கிறவனா இருக்கிறான், வஞ்சிக்கிற பழைய பாம்பு. ஆமென். எப்படி ஏவாளை தோட்டத்தில் வஞ்சித்தாலோ அதே போல ஒரு வஞ்சிக்கிற வலு சர்ப்பமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த சத்துருவை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அவனுடைய ஆயுதங்களை அறிந்திருக்கிறேன். இந்த காலவேளையில ஏன் வருகிறான், எதற்கு வருகிறான், ஆமென் சோதரன், எவ்வாறு நான் இவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எவ்வாறு நான் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபசிந்தையோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். வேதத்தில் வாசிக்கிறவனுக்கு பேர் வலு சர்ப்பம், த டிராகன். வெளிப்படுத்தும் விசேஷம் 13 பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த அந்தி கிறிஸ்துக்கு வல்லமை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். பல அற்புதங்களை, போலியான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். நேரடியான தாக்குதலை கொண்டு வருகிற அந்த வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். இந்த காலவேளையில இப்படிப்பட்ட ஒரு பலவான், ஆமென் சோத்திர, பழைய பாம்பாகிய இந்த பலவான், ஆமென், வஞ்சகம் என்கிற ஆமென் ஆயுதத்தை கொண்ட பலவான், praise the Lord, hallelujah, சோதிக்கிற ஒரு பலவான், praise the Lord, நம்மை விசுவாசத்திற்கு வழிவிலகச் செய்யக்கூடிய இந்த பலவான், ஆமென், ஹல்லேலூயா, நம்மை ஓயாமல் நம்மேல் குற்றம் சுமத்துகிற இந்த பலவான், சிங்கத்தை போல கர்ஜிக்கிற இந்த பலவான், ஆமென், இவனை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையிலே கிருபை தருவாராக. வேத பகுதியிலிருந்து 2 காரியத்தை பார்த்து, ஆமென் சோத்திரம், அவன் நம்முடைய மனதுக்கு விரோதமாய் வருகிறான், நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் வருகிறான், நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் வருகிறான். வேதாமத்தில் முழுதும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆமென். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனதுக்கு விரோதமாய், மைண்டுக்கு விரோதமாய் வருகிற இந்த சத்துருவை நாம் பார்க்கிறோம். 2வது நம்முடைய சரீரத்துக்கு விரோதம், யோபின் சரீரத்துக்கு விரோதமாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த யோபுவை ஒடுக்கும்படி அவன் வியாதி என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தாவீதை ஜனங்களை தொகை பார்க்கும்படி ஏவி விட்டான். ஆவிலே, ஆமென் சோத்திரம், அந்த ஆவிக்கு விரோதமாய் செயல்பட்டு அவனுக்குள்ள பெருமையை ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில ஆமென், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த பொல்லாத பலவான் அவனுடைய ஆயுதங்களை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 11:3 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுத்து போடுவானோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் மனதையும், எப்படி ஏவாளை சர்ப்பமானு தன்னுடைய வஞ்சகத்தினாலே கெடுத்து போட்டான் அவனுடைய மனதை, அதே போல உங்கள் மனதை. அப்போ பிசாசு இந்த காலவேளை முதலாவது நாம் பார்க்க போகிறோம், the target of the enemy. ஆமென் சோத்திரம். அவனுடைய லக்கு என்ன, அவனுடைய டார்கெட் என்ன என்று சொன்னால் மனது. ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் சத்ரு வரும் பொழுது அவன் டார்கெட் பண்ணக்கூடிய முதல் பகுதி எது என்று சொன்னால் மனது. ஆங்கில வேதத்தில் அழகா இருக்கிறது. ஆமென். But now I am fearful lest that even as the serpent beguiled Eve by his cunning, so your minds may be corrupted and seduced. Amen. For wholehearted and sincere pure devotion to Christ. ஆமென் சோத்திரம். வஞ்சிக்கப்படுவது அல்லது கரப் பண்ணுகிற
ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய மனதை கரைப்படுத்தும்படி, வஞ்சிக்கும்படி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இணங்கச் செய்யும்படி, கெடுக்கும்படி, ஆமென், பிசாசானவன் இன்றைக்கும் வலு சர்ப்பத்தை போல சுற்றி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவனோட டார்கெட் என்ன? ஏவாளுடைய சரீரத்துக்கு விரோதமாய் இந்த வலு சர்ப்பம் வரவில்லை. ஏவாளுடைய ஆமென் ஆத்துமாவுக்கு விரோதமாய் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பிசாசானவன் அவனுடைய முதல் டார்கெட் எது என்று சொன்னால் நம்முடைய மனது. கிறிஸ்துவை ஆமென் தேவ பிள்ளைகளுடைய மைண்டுக்கு விரோதமாய் தான் அவன் முதலாவது செயல்படுகிறவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம எல்லா காவலோடு நம் மனதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மனதை குறித்து தான் வேதம் நமக்கு பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய மனதை பிசாசு கெடுத்து விட்டால் அவன் முழு வாழ்க்கையை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும். அவன் முழு காரியத்தை, அவன் சரிகிறத்தை, அவனுடைய காரியங்களை கொண்டு வர முடியும். பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய பேருக்கு விரோதமாய், புகழுக்கு விரோதமாய் வருவதில்லை, பணத்துக்கு விரோதமாய் வருவதில்லை, சரிகிறத்துக்கு விரோதமாய் வருவதில்லை. முதலாவது அவன் டார்கெட் பண்ணுவதே, பிசாசு முதலாவது டார்கெட் பண்ணுவது எதுவென்று சொன்னால், ஆயுதங்களை வைத்திருக்கிறானே, சும்மா அவன் ஏய மாட்டான், சும்மா குறி இல்லாமல் அவன் தாக்க மாட்டான். ஆயுதம் தரித்த பலவன் எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு குறி இருக்கிறது. He has a target. அப்போ தேவ ஜனமே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளே, முதலாவது பிசாசுடைய டார்கெட் என்ன தெரியுங்களா? உங்கள் பேர் அல்ல, படிப்பல்ல, புகழ் அல்ல, உங்கள் சரீரம் அல்ல, ஆத்துமாவல்ல. முதலாவது உங்களுடைய மனதின் மேல், மைண்ட் மேலே அவன் டார்கெட் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் பாருங்களேன். ஆமென். நம்மளோட டார்கெட் எல்லாம் யார் மேலே இருந்ததுன்னு சொன்னால் ஏவாள் மேலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தம்முடைய வசனத்தை நம்முடைய மைண்டில் தான் பேசுகிறார். God communicates always the truth. Amen. To our mind. நம்முடைய சிந்தையின் ஊடாகத்தான் கர்த்தர் தம்முடைய வசனங்களை நம்மோடு பேசுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஏவாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருந்தது. ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தார். தேவன் பல ஆலோசனைகளை அல்ல, கட்டளை கொடுத்திருந்தார். She had the word of God. எந்த மனுஷன் தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அந்த வார்த்தையிலிருந்து அவனை வழிவிலகச் செய்யும்படி, அவனுடைய மனதை கரைப்படுத்தும்படி, செட்யூஸ் பண்ணும்படி, இணங்கச் செய்யும்படி, அழிக்கும்படி, அதை கரப் பண்ணும்போது பொல்யூட் பண்ணும்படி, இன்றைக்கு பிசாசோட டார்கெட் முதலாவது ஏவாளுடைய மனது அல்லது ஏவாளுடைய சிந்தையை தொட வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதாம் முழுதும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு வஞ்சிக்கிற ஆவியா இருக்கட்டுமே, சங்கீதத்தின் நீதிமொழிகள் 7:21 நீங்கள் பார்த்தால், ஆமென், பிரசங்கி 7:26 பார்க்கும் பொழுது அங்கு வேசியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பேதையான ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த பேதையான ஒரு வாலிபன் அடிக்கப்படுகிற ஆடை போல செல்லுகிறான். ஆனால் அவள் எப்படி அவனை வஞ்சித்தாள் என்று சொன்னால், ஆமென், வார்த்தையினாலே, ஆமென், சோத்திரம், தன் உதடின் வசனிப்பினாலே, நயவசனி இணங்க பண்ணினாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டான் என்று இன்னைக்கு பார்க்கலாம். அதே போல இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான். பிசாசு இந்த உலகம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கண்முன்பதாய் வைத்து இளைய குமாரனை தகப்பனை விட்டு தூரமாய் கொண்டு போனான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அவன் பார்த்த இளைய குமாரன் அவைகளால் வஞ்சிக்கப்பட்டு, இதுதான் உண்மை, இந்த உலக ஆஸ்திதான் உண்மை, நண்பர்கள் தான், ஆமென், வேசிகளோடு பணம் செலவழித்தான், இதுதான் நிரந்தரமான இன்பம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு தன்னை விற்று போட்டு ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆடை போல, ஒரு மாடை போல, ஒரு பேதையான ஒரு மனுஷனை போல அவன் உலகு கடந்து போனான். உலகத்தின் உள்ளவைகளை நீ என்ன செய்யாதே, அன்பு கூறாதே. உலகத்தின் உள்ளவைகள் அல்ல, கண்களிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் செயல்படுவது என்ன? உலக, மாமிசம், பிசாஸ். அல்லேலூயா. இந்த வாலிபன் போகிறான், தன் பாவத்திற்கும் இச்சைகளுக்கு விட்டு போடுகிறான். பிசாசு அவனுடைய சிந்தை முழுவதும் பாவத்தினாலும் இச்சையினாலும் பணாசையினாலும் நிரப்பி விட்டான். தகப்பனோட அன்பை இழந்து போனான், தகப்பனோட வார்த்தை இழந்து போனான், ஐக்கியத்தை இழந்து போனான். ஆனால் வேதம் சொல்கிறது, புத்தி தெளிந்த பின்பு தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அப்படி என்று சொன்னால் பிசாசு நம்மை டார்கெட் பண்ணுவதெல்லாம் எதுவென்று சொன்னால், பிசாசுடைய லக்கு என்னவென்று சொன்னால் நம்முடைய சிந்தை.
நம்முடைய சிந்தையை தான் அவன் ஆமென் சோத்திரம் முதலாவது குறி வைக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் இந்த வேத பகுதியிலிருந்து எவ்வாறு பிசாசு ஏவாளுடைய மனதை கெடுத்தான், அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்ன என்பதை பார்க்க உதவி செய்யும். முதலாவது ஆமென் ஹிஸ் டார்கெட், அவனுடைய இலக்கு என்ன என்று சொன்னால் ஏவாளுடைய மனது. அவன் பயன்படுத்த ஆயுதம் என்ன அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்திலே வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:1-5 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது என்றது. முதலாவது ஆமென் சர்ப்பமானது காட்டு வசனத்தில் பார்க்கிறோம் மிகவும் தந்திரம் உள்ளதாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் அவன் தோட்டத்தில் தி சர்பன்ட் இன் தி கார்டன் ஏவாளோடு கூட பேசுகிறாள். அந்த வசனத்தில் பார்க்க அந்த பிசாசு வரும் பொழுது ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சர்ப்பத்தின் ஊடாய் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கிறது போல 2 கொம்புகளை வைத்து கொண்டு ஆமென் படங்களிலே பார்க்கிற அந்த பிசாசு அல்ல. ஆமென். அவன் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறவன், ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்கிறவன். அவன் எந்த சாயலிலும் தேவ ஜனத்தை வஞ்சிக்க அவன் கடந்து வருகிறான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதலாவது அவனுடைய லக்கு ஏவாளுடைய மனது, ஏவாளுடைய சிந்தை. அப்ப எப்படி அவன் பயன்படுத்தின அந்த டார்கெட்டை பண்ணிட்டான். ஏவாளோட ஆமென் ஆத்துமாவை அல்ல, சரீரத்தை அவன் குறிப்பார்க்கல. ஆயுதம் தரித்த இந்த பலவான் இவர்களை கெடுக்கும்படி அவன் பயன்படுத்தின முதல் காரியம் என்ன? அவன் குறி வைத்தது எதுவென்றால் மனது. அந்த மனதை கரைப்படுத்தும்படி, வஞ்சிக்கும்படி, தேவனை பேரில் இருந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகும்படி தேவன் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை விட்டு ஏவாளையும் ஆதாமையும் ஆமென் சோத்திரம் வழி விலகச் செய்யும்படி அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுங்களா? முதலாவது பார்த்தீங்கன்னா டவுட், சந்தேகம். அல்லேலூயா. பிசாசு வார்த்தை கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறாங்க. ஆதியாகமம் 2:16-17 படி கர்த்தர் இவைகளெல்லாம் இதை செய்யாதே என்று சொல்லி கட்டளை பெற்ற, வார்த்தை பெற்ற ஆமென் சோத்திரம் இந்த ஏவாளுடைய சிந்தையை அவன் கரைப்படுத்துகிறான். சிந்தையை குறிவைத்த அவன் பயன்படுத்த ஆயுதம் என்ன தெரியுங்களா? பொய். அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுங்களா? சந்தேகம். வசனத்தில் வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது தேவன் சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ என்றான். அல்லேலூயா. சர்ப்பம் அவளை பார்த்து சொன்னது வார்த்தை, அதற்கு ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொன்னாரா? Did God say this? Has God indeed said this? பாருங்களேன், முதலாவது he questions God's word. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்விக்குறி, சர்ப்பத்தை போலதான் இருக்கிற அந்த வடிவம், கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆமென் பிசாசு நம்முடைய சிந்தை எப்படி கரைப்படுத்துகிறான் என்று சொன்னால், தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை குறித்த ஒரு சந்தேகத்தை அவன் ஏற்படுத்துகிறான். ஆமென். he brings doubt upon God's goodness and God's truthfulness. ஆண்டவர் பல வார்த்தைகளை கொடுத்திருந்தால் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்திருந்த போதும் அவனுடைய சிந்தையை பிசாசு கரைப்படுத்தும்படி முதலாவது சந்தேகத்தை அவனுடைய மனதில் விதைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தானியங்களை விதைக்கும் பொழுது, கோதுமைகளை விதைக்கும் பொழுது பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் கோதுமை விதைப்பதில்லை. இந்த கோதுமையின் வளர்ச்சியை தடை செய்வதற்கு பிசாசு எப்பொழுதுமே களைகளை விதைக்கிறவனாய் இருக்கிறான். களைகளை விதைத்து கோதுமையின் வளர்ச்சியை தடை செய்வதுதான் பிசாசின் வேலை. சந்தேகம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அநேக நாம் கேள்வி கேட்கிறோம், வேதமத்தில் இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அவன் புறம் கூறக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்கிற சந்தேகத்தை, ஆண்டவர் வார்த்தையின் மேல் இருக்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துவதுதான் பிசாசுடைய வேலை. அவனை செய்த வேலை என்ன தெரியுங்களா? தேவனுடைய குணாதிசயங்கள் மேலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அவனுடைய கவனத்தை திருப்பி
ஆமென் விளக்கப்பட்ட விருட்சத்துக்கு நேராய் ஆமென் பிசாசு ஏவாளுடைய கவனத்தை திருப்பினாள். பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையை கரைப்படுத்துவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் சந்தேகம். அந்த சந்தேகத்தை மனதில் விதைத்து தேவன் வைத்திருக்கிற வழியை விட்டு அழிவுக்கு நேரான வழி, ஆமென் சோத்திரம், ஜீவனத்துக்கு ஏதுவான வழியை விட்டு மரணத்துக்கு ஏதுவான வழிக்கு நேராய் நம்முடைய கவனத்தை அவன் திருப்புகிறவனாய் இருக்கிறான் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்று சொன்னால், நீ ஏன் தேவனை சார்ந்து வாழ வேண்டும்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறதா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தின ஆமென் பிசாசு அவனுடைய கவனத்தை தேவன் மேலிருந்தும் தேவ சத்தியத்தின் மேலிருந்து விளக்கப்பட்ட விருட்சத்துக்கு நேராய் தன்னுடைய கவனத்தை திருப்பி சுயமாகவே ஆமென் தேவனை விட்டு ஆமென் சுயமாகவே வாழ்வதற்கு, ஆமென் சுயமாகவே ஆமென் காரியங்களை சாதிப்பதற்கு டிபெண்டண்டா இருந்த அவளை இன்டிபெண்டண்டாய் மாற்றினது அந்த சந்தேகம். பிசாசு நம்முடைய ஏவாளின் சிந்தையை தொட்டு அந்த சிந்தையிலே ஆமென் கலைகளை விதைக்கிறான். சந்தேகம், டவுட் என்கிற கலைகளை விதைத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சந்தேகத்துக்கு தன்னை விற்று போட்ட இந்த ஏவாள் என்ன செய்தால் தெரியுங்களா? ஒன்ஸ் யூ doubt God's word, you will deny God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மறுதலிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. வேதத்திலே 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 3:4 வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அல்லேலூயா. சத்தம் ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது ஆமென் பிசாசானவன் ஒரு சந்தேகத்தை ஆண்டவர் பெயரிலும் ஆமென் பிசாசு கேட்டான், எவ்வளோ நல்ல ஆண்டவர் தானே, ஆண்டவர் நல்ல ஆண்டவர் தானே, இவைகளெல்லாம் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஃப்ரீலி ஈட், மற்ற விருட்சத்தின் கனிகளிலிருந்து நீ புசிக்கவே புசிக்கலாம். ஃப்ரீலி ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஃப்ரீலி யூ ஈட். ஆதியாகமம் 2:16-17 சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, அதை மாத்திரம் ஏன் விலக்கி வச்சாரு? அதை மாத்திரம் ஏன்? ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர், என்னைக்குமே நமக்கு நன்மை செய்கிற தேவன், நமக்கு தீமை செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? எது ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அது மேலே தான் நம்முடைய கண்ணு போகுது. எதை ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி இருக்கிறாரோ அது மேலே தான் நம்முடைய கண்ணு போகுது. பிசாசு சொல்லுகிறான், நல்ல ஆண்டவர்னு சொன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு கொடுத்துருக்கலாமே, பாக்கியத்துக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட வனாந்தரத்தில் அவர் கொண்டு போகப்பட்ட போது அவர் முதலாவது பசியினாலே காணப்பட்ட போது பிசாசு சொல்லுகிறான், இதோ இதுக்கு முன்னால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னதத்தின் எனக்கு நேசகுமாரன் என்று கத்த சொன்னாரே, இப்பொழுது சொந்த மகன் ஆமென் பசியாய் திரிகிறதையும் பசியால் ஆமென் காணப்படுகிறத பார்த்து தகப்பனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இந்த வயசுல நீ பசியில சாகணுமா? ஆண்டவர் நல்லவரா? உன் ஆண்டவர் இவ்வளவுதான், ஆண்டவர் இவ்வளவுதானா, உன் ஆண்டவர் நல்லவரா என்று சொல்லி கர்த்தருடைய பண்பின்கள் மேல், ஆண்டவருடைய சுபாவத்தின் மேல், ஆண்டவருடைய அன்பின் மேல் பிசாசு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினான். இங்கே தான் பிசாசு அங்கே சொன்ன காரியம் அதுதான். தேவ வார்த்தையின் மேல் சந்தேகத்தை ஏற்படுத்தின உடனே, once you doubt God's word, once you question God's word, you will deny God's word. நீ ஆண்டவருடைய வார்த்தை மறுதலிக்க ஆரம்பிப்ப. You will trample, you will tramper the word of God. ஆண்டவருடைய வசனத்தை உனக்கு சாதகமா நீ எடுத்துக்கொள்ளுவ. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவருடைய குணங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், ஆண்டவர் சிலதெல்லாம் இங்கே பாருங்களேன், ஆண்டவர் அங்கே சொன்னார் என்று சொல்லல. ஆதியாகமம் 2:16-14 ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையாய் வரும், ஆலோசனை அல்ல. கட்டளைகளை கை கொள்வது கடினம், ஆனால் அதை கை கொண்டால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆலோசனை தேவை, கட்டளை தேவையில்லை. ஆலோசனை தான் தேவை, கட்டளை அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் கட்டளை வரும் பொழுது அது அவர்களை செய்ய முடியாதபடி அவர்களுக்கு கடினமாய் காணப்படும் பொழுது வசனத்தை அவர்களுக்கு சாதகமாய் ஏற்றுக்கொள்க. அவர்கள் வேத வசனத்தையும் ஆண்டவருடைய பண்புகளையும் குறை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஏன் இப்படிதான் செய்யணுமா, ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்ய சொல்லல, ஏன் அதை அனுபவிக்கலாமா, அனுபவிக்காம ஆமென் இந்த வயசுல அனுபவிக்காம எப்போ அனுபவிக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாய் ஜாலியாய் சில காரியத்தை தங்களுடைய சுய இச்சையின்படி வாழ்வதற்கு, ஆமென் தங்களை பிரியப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு, பிசாசின் ஆலோசனையின்படி வாழ்வதற்கு, தங்களை விட்டு கொடுப்பதற்கு அவள் தேவனுடைய வசனத்தின் மேல் சந்தேகப்படுகிறார்கள். சந்தேகப்படும் பொழுது அவர்கள் தேவனோ வசனத்தையும் அவருடைய சுபாவத்தை மறுதலிக்கிறவர்களாய் they deny God's word. 2ஆம் அதிகாரம்
16-17 பாருங்களேன், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க பாருங்களேன், ஆண்டவர் அதே நேரத்தில் நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரு பைபிள் ஸ்டடி 2ஆம் அதிகாரம் 16-17க்கும் 3ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:2க்கு நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தர், அங்க வார்த்தை வரும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொன்னதுக்கும் ஏவாள் சாத்தான் இடத்துல சொல்லுவதற்கு நிறைய வித்தியாசம். ஒரே காரியம்தான், ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கு. ஏன்னா சந்தேகப்பட்ட அவள், சந்தேகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்த அவள் இப்பொழுது பாத்தீங்கன்னா மறுதலிக்க ஆரம்பிக்கிறா. she questions God's word. அந்த மறுதல், அந்த பொய்க்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது பாருங்க, வசனத்தை எப்படியெல்லாம் திருச்சி பேசுறான்னு பாருங்களேன். ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அங்க பாருங்க, அவ சில காரியத்தை ஒமிட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னா, ஃப்ரீலி நீ புசிக்கவே புசிப்பாய், புசிக்கவே புசிக்கலாம் நீ எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஏவாள் சாத்தான்ட்ட சொல்லும் போது பாருங்களேன் 3:2 அந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்களா, புசிக்கலாம். அங்கே ஃப்ரீலி என்ற வார்த்தை அங்கே விடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது அவ சேர்க்கிறா. ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடும் நாளிலே, இதை நீ அதை பார்க்கவும் வேண்டாம், அதை சாப்பிடும் நாளில் நீ சாவ. ஆனா ஏவாள் பிசாசு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து விடுறா. என்ன சேர்க்கிறா தெரியுமா? தொட வேண்டான்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மூணாவது பாருங்களேன், அல்லேலூயா, she failed to say. அவ சொல்ல மறந்துட்டா. ஆண்டவர் சொன்னார் தேவனாகிய கர்த்தர். ஆனால் பிசாசு சொல்லும் பொழுது தேவன் சொன்னாரா. அதே நேரத்தில் ஏவாள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், ஆமென், தேவனாகிய கர்த்தர்னு சொல்ல, தேவன் தான் சொல்றா. அப்போ பிசாசு என்ன சொல்றாளோ அதே மாதிரி காப்பி பண்றா. ஆமென், சேர்க்க கூடாததை சேர்க்கிறா. ஆமென், சோத்திரம். தேவன் சொல்லாததை அவன் என்ன செய்யறா? சொல்றா. அங்க நீங்க பாருங்களேன், சேர்க்கிற காரியம், அல்லேலூயா, விடுகிற காரியம். அவள் சொன்னதே ஆண்டவர் சொன்னதுக்கு 2:16 சொன்னதற்கும் ஏவாள் பிசாசுக்கு சொன்ன ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், கட்டளை கொடுத்தார், இவர்கள் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். ஆனா ஏவாள் பிசாசு சொல்லும் போது எப்படி சொல்றான்னு தெரியுமா? சொன்னார் என்றாரு. கட்டளைக்கும் சொன்னார் என்று சொல்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்முடைய மனதை குறிவைக்கும் பொழுது அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய், அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் சந்தேகம். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் விற்று போட்டு ஆண்டவர் இவ்வளோ நல்லவர் என்பதை மறந்து விட்டு, ஆமென், சோத்திரம், இன்னைக்கு உலகத்தின் காரியங்களை எப்படி ஆண்டவரோட வசனத்தை விட்டு விளக்கப்பட்ட விருட்சங்களுக்கு நேராய் தன்னுடைய கவனத்தை திருப்பினானோ, அதே போல இன்னைக்கு அநேகருடைய கவனங்கள் வசனத்தை விட்டு ஆமென் உலக காரியங்களுக்கு நேராய் திருப்பப்பட்டதுனாலே வசனத்தை தங்கள் இஷ்டத்தின்படி எடுத்து இன்னைக்கு பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி. காரணம் அதுதான், சந்தேகம் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மறுதலிக்க நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, இங்கே பிசாசை ஆண்டவரை மறுதலிக்கிற டினாயல். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் சாகவே சாவதில்லை. 3 நாள்ல பிசாசு சொல்ல, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கனியை புசிக்கிறவன் நீ சாகவே சாவாய். அங்கே ஒரு பொய், அங்கே பிசாசு பயன்படுத்தின ஒரு ஆயுதம் பொய். வேதத்தில் வாசிக்கிற யோவான் 8:44 பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யும் பொய்க்கு தகப்பனா இருக்கிறான். பொய்க்கு தகப்பனா இருக்கிறான். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆமென் சிந்தையை பிசாசு கரைப்படுத்தும்படி, வஞ்சிக்கும்படி அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய்யை பயன்படுத்துகிறான். ஒரு சின்ன பொய் தான். ஆண்டவர் சொன்னால் நீ சாகவே சாவாய். ஆனா இவன் சொன்ன வார்த்தை, நீ சாகவே மாட்ட. பாருங்களேன், சந்தேகத்துக்கு தன்னை விற்று போட்டதுனாலே மறுதலிக்கிற ஒரு குணம் அவளுக்குள்ள வந்தது. பொய் தன்னுடைய சிந்தைக்குள்ள பிசாசு விதைச்சிட்டான். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பிசாசானவன் அநேக பொய்களை ஜனங்களுக்குள்ள விதைத்திருக்கிறான். அநேக வாலிபருடைய இதய சிந்தையில பொய்களை விதைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அப்போ அதான் எரேமியா தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னான். ராஜாக்களை பார்த்து சொன்ன, ராஜாக்களே நீங்கள் மனம் திரும்புங்கள், பாபிலோன் தேசத்தின் ராஜா வரப்போகிறான், உங்களையும் உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆலயத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் அவன் சிறையிருப்புகளை கொண்டு போகிறான். நீங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவீர்கள் 70 ஆண்டுகள். ஆனால் யாரும் அதை நம்பல. அவர்களுக்கு தேவையானது நல்ல தீர்க்க தரிசனம் தான் தேவை, நல்ல வாழணும். அதுதான் இவன் உண்மையாய் சொன்னான், உண்மையாய் நீங்கள் கொண்டு போ. அதே நேரத்தில் பாருங்க, பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்பி பொய்யான காரியத்தை சொன்னார்கள். இல்ல, அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, பாபிலோனர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி அநேக ராஜாக்கள் அன்னைக்கு பலவீனமாய் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் அவங்களுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்காததுனாலே
தங்களுடைய பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே அவர்கள் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போனார்கள். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பொய்யான தீர்க்கதரிசியை நம்பினதுனாலே அத்தனை பேர் சிறையிருப்புக்குள்ளே போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படித்தானே? பொய்யான காரியங்களை நம்பி ஒரு தேசமே சிறையிருப்புக்குள் போனது போல ஒரு பொய் போதும் ஒரு குடும்பத்தை நாசமாக்குவதற்கு, ஒரு பொய் போதும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவை கெடுப்பதற்கு, ஒரு பொய் போதும் சண்டே கிளாஸ்ல இருக்கிற சண்டே கிளாஸை நாசமாக்குவதற்கு, ஒரு ஊழியத்தை கெடுப்பதற்கு ஒரு பொய் போதும், ஒரு வாலிப ஐக்கியத்தை கெடுப்பதற்கு ஒரு பொய் போதும். இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய சிந்தையை கெடுக்கும்படி அல்லேலூயா அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் அந்த காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். மூன்றாவது, ஆதியாகமம் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. The delusion அல்லது போலியான நம்பிக்கை. முதலாவது நான் சொன்ன சந்தேகம், இரண்டாவது அல்லேலூயா மறுப்பு டினையல், மூன்றாவது டெல்யூஷன். டெல்யூஷன் என்றால் போலியான நம்பிக்கை. காரணம் அந்த பிசாசு அவன் சொல்ல, மூன்றாவது காரியம் அவன் சொன்னது சிந்தை, ஏவாளுடைய சிந்தையை கரைப்படுத்தும்படி வஞ்சிக்கும்படி பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல அந்த சிந்தையை கெடுக்கும்படி அவன் சொன்ன மூன்றாவது போய் என்ன தெரியுங்களா? நீங்களும் தேவர்களைப் போல இருப்பீங்க. இதை சாப்பிட்டுட்டீங்க, நல்லது தீமையை தெரிஞ்சு நீங்கள் ஆண்டவரை போல, கடவுளை போல, தேவர்களைப் போல, எலோஹிம் தேவனை போல, தேவர்களைப் போல நீங்கள் இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மைதான். பிசாசோட ஆசை என்ன தெரியுமா? ஏன்னா அவனும் தேவனுக்கு விரோதியா இருக்கிறான். காரணம், ஒரு காலத்தில் ஆண்டவரோடு இருந்தவன், அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன தெரியுமா? நானும் கடவுளை போல மாறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரத்தில், நான் ஏறுவேன், நான் இருக்கும் சிங்காசனத்தில் ஏறுவேன், நான் அவரோட சிங்காசனத்தில் உட்காருவேன், நான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை தேவனை போல மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept a time for his children of God and God has kept a method so that we can become. நாம் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் வரும் பொழுது அவர் இருக்கிறவன் நாம் எப்பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன்தான் தேவனை போல இருப்பான். ஆனால் பிசாசு சொல்லுகிறான், ஷார்ட்கட் மெத்தட் வைக்கிறான், ஒரு குறுக்கு ஆமென் சோத்திரம் பாதையை வைத்து அவன் சொல்லுகிறான், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பாதையை வைத்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த கனியை புசித்தால் தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை நீங்கள் செய்தால், ஆமென், பொய்யான காரியத்தை சந்தேகத்தை விதைத்து தேவன் பேரின் மேல் இருக்கிற அன்பையும், தேவன் பேரில் இருக்கிற ஆமென் கனத்தையும், அவருடைய உண்மையின் பேரில் இருக்கிற ஆமென் மதிப்பையும் கரைப்படுத்தி அவிசுவாசத்தை ஏற்படுத்தி, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இதை புசித்தால் தேவர்களைப் போல மாறுவீர்கள் சொல்லி. இன்றைக்கும் உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18-32 குறிப்பாக 25 பாருங்களேன். மேன் வாண்ட்ஸ் டு பி ஹிஸ் ஓன் காட். மேன் வாண்ட்ஸ் டு பி ஹிஸ் ஓன் காட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி கிரியேட்டர். மனுஷன் இன்னைக்கு தானே தெய்வத்தை போல ஆட்சி செய்து, ஆமென் ஸ்தோத்திரம், படைத்தவரைக்கு தன்னை இணங்காமல் கீழ்ப்படியாமல், ஆமென், படைத்தவைகளுக்கு தன்னுடைய மகிமையை விற்று போடுகிறவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் எல்லாத்தையும் எனக்கு தெரியும், நான் என்னாலே எல்லாம் செய்ய முடியும். அன்னைக்கு நிம்ரோதின் காலத்தில் போல தேவன் சிந்தை அவர்களுக்கு இல்லாமல் ஒரு பாபில் கோபுரத்தை கட்டுகிறது போல இன்னைக்கும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆமென் சோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், ஆமென், பிசாசின் தந்திரங்கள் எதற்கென்று சொன்னால் அவனுக்கு ஒரு லக் இருக்கிறது. ஆமென், விசுவாசியே உன்னுடைய மனதை அவன் குறிவைக்கிறான். இரண்டாவது அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய், சந்தேகம். ஆமென், ஏவாள் உடைய மனதை கெடுக்கும்படி அவன் பயன்படுத்தின ஆயுதம் பொய், சந்தேகம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் கிடையாது, போலியான நம்பிக்கைகளை வைத்தான். பைபிள் சொல்லுகிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த காலவேளையில் அவனோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? ஹி ஹஸ் அ டார்கெட் and he has a weapon. and what is the purpose? purpose என்ன தெரியுங்களா? ஏவாளை தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக செய்ய வேண்டும். the purpose of the devil is to make Eve ignorant of God's will.
தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு அறியாமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கும் தேவ சித்தத்தை நம்முடைய படிப்பில், நம்முடைய திருமண வாழ்க்கையில், ஊழியத்தில் நாம் செய்ய மறக்கும் பொழுது நம்முடைய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் கற்பனைகளை நம்ம கொடுத்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்தில் நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஒரு நாளும் இந்த காலவேளையில் பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் இடம் கொடாமல், ஆமென் சோத்திரம், 1 பேதுரு 5:8-9 பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆமென் சோத்திரம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் முதலாவது அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில நாம் பலப்படணும். கிறிஸ்துவுக்குள், ஆமென், அவருடைய பிரமாணங்களுக்குள் நாம் பலப்பட்டால் தான் சத்துருவை நாம் எதிர்த்து நாம் நிற்க முடியும். தீங்கு நாளில எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காலவேளையில, ஆமென் சோத்திரம், பிசாசு ஒரு நோக்கத்தோடு கூட அவன் செயல்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு சில பாதுகாக்கும், ஆமென், தற்பாதுகாக்கும் அந்த பிசாசை எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். சோதனை வரும் பொழுது நாம் ஓடி போக வேண்டும். ஆமென். சாத்தானை ஜெயிக்கிற நிலையில எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எப்படி ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்தாரோ அதே போல கர்த்தர் நமக்கு வார்த்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏவாள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்ய மாட்டேன். 119 சங்கீதம் 127 தாவீது அதுதான் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள், நியாயமானவைகள், அது எனக்கு போதும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மேல், கட்டளையின் மேல், இதை சாப்பிடாதே, இதை செய்யாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்திருந்தா நிச்சயமாய் வழி போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பிசாசு மனதை கெடுத்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காடை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 119 சங்கீதம் 8 தாவீது சொல்லுகிறான், அக்கிரம சிந்தையை வெறுத்தேன், வேதத்திலே நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். ஆதி சங்கீதம் 37 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம் வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், என் வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை. அன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 தீமோத்தேயு 3 பாருங்க, கடைசி நாட்களின் அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள், ஆமென் சோத்ரம், the form of godliness, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருப்பார்களாம். ஆமென். பொய் பேசுகிறவளாய், குறை சொல்லுகிறவளாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற அறிவுரை என்ன தெரியுங்களா? பாலியலுக்கேறிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடும்படி, உன் வாலிபத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆமென். பவுல் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 45 வயசு தீமோத்தேயுக்கு. ஏதோ வாலிபன் அல்ல. நம்ம நினைக்கிறோம் நீ வாலிபர்களுக்கு மாத்திரம்தான் சோதனை வரும்னு நினைக்கக்கூடாது. பிசாசு அவர்கள் மனதைத்தான் குறிவைக்கிறான்னு நினைக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் சோதனை எல்லா காலகட்டத்தில் வரும். ஆனால் அதை விட்டு விலகி ஓட, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்களை விட்டு விலகி போ. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருங்களை விட்டு விலகி போ. அங்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3 வாசித்து பாருங்களேன். விலகி ஓடுவதற்கு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறாராம். 2 தீமோத்தேயு 3:15-16 ஆமென். வேத வசனங்கள் ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. We have the inspired word of God. We have the inspired word of God. அது மாத்திரமல்ல, ரோமர் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். எதை செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செய்ய முடியறதில்லை, எதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு அதை செய்ய முடியறதில்லை, எதை செய்யக்கூடாததோ அதை நான் செய்கிறேன். ஆனால் 8 வரும் பொழுது, அல்லேலூயா, ரோமர் 8 வரும் பொழுது 27 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், தேவ சித்தத்தின்படி செய்ய நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். We have the indwelling presence of the Holy Spirit. இந்த காலவேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிற, ஆண்டவரே, ரோமர் 12 வசனத்தின்படி, ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியாய் பலிபீடத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனமும் ஆவியும் என் வாழ்க்கையில் இணையும் பொழுது, ஆண்டவரே, என் மனது மறுரூபமாகும். ஆண்டவரே, என் சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறேன், உன் ஆவியானவருக்கு வசனத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என் மனது மறுரூபமாகட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனது மறுரூபமாகுவதற்கு இன்னைக்கு நாம் ஆவியானவருக்கும் வசனத்துக்கும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிசாசு மத்திய எழுதின சுவிசேஷம் 4 சோதிக்க வரும் பொழுது, பிசாசு, நல்ல கவனிங்க, நீங்க நினைக்கல அவர் தெய்வம் அதனால தான் அவர் ஜெயிச்சார். இல்லைங்க,
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின் வார்த்தையில வருகிற வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அந்த அதிகாரத்தில் நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் தேவனாய் இருந்தும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை he never used his divinity to overcome the temptation of the devil. பிசாசு கொண்டு வந்த சோதனைகளை மேற்கொள்ள தம்முடைய வல்லமையை அவர் பயன்படுத்தல. மாறாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவர் தம்முடைய தூதர்களை அந்த கொண்டு வரல, வல்லமையை வெளிப்படுத்தல. ஆண்டு சொன்னார், எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை வைத்துத்தான் சாத்தானின் தந்திரங்களை ஜெயித்தார். உலகம், மாமிசம், பிசாஸ், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஆண்டவர் வசனத்தை வைத்துத்தான் ஜெயித்தார். கைகளை வைத்து அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களை அங்கே கோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிசாசு ஆமென் உங்கள் மனதை குறிப்பார்த்து வரலாம், ஆமென் பொய் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தலாம், உங்கள் தேவ சித்தத்தை விட்டு உங்களை வழிவிலகச் செய்யும்படி செய்யலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு முன்மாதிரி வைத்து சென்றிருக்கிறார். இந்த வேத வசனத்தை தியானிப்பதற்கு நீங்கள் நேரம் செலவழிங்க. யார்கிட்ட பேசுகிறோம், ஆமென், யார்கிட்ட நேரத்தை செலவழிக்கிறோம், எதை கேட்குறோம் என்கிற காரியத்தில் கவனமாக இருங்க. ஆண்டவர் கொடுத்த வசனத்தின் மேல் உறுதியாக இருங்க. அழைப்பில் உறுதியாக இருங்க. அந்த வசனத்தால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் ஒத்தாசையை கொண்டு வேத வசனத்தின் மூலமாய் பிசாசை ஜெயித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் சோதனை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய இருதயத்தை கெடுத்தது போல எங்கள் மனதையும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு, ஆண்டவரே கர்த்தாவே உண்மையை விட்டு ஆண்டவரே வழிவிலகு செய்யும்படி கெடுத்து போடுவானோ என்று ஆண்டவர் வேளை எங்களுக்கு பயம் இருந்தாலும், இன்றைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் வசனத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவர் ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டு வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் எல்லா சிந்தைகள் இரத்தத்தால் மறைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்ப்பம் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் உலாவின இருந்த இடத்துல தான் இருந்தது. தேவன் இறங்கி பேசுகிற இடத்துல தான் அந்த சத்துரு வந்தது. இன்னைக்கு இந்த பிசாசு தந்திரமாய் ஆண்டவரை நுழையலாம், வஞ்சகமாய் பேசலாம். ஆண்டவரே கர்த்தாவே, வஞ்சகமான வார்த்தைகளை கொண்டு வரலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையிலிருந்து, ஆண்டவரே கர்த்தாவே தேவன் பேரில் இருக்கிற அன்பிலிருந்து, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையிலிருந்து, அவருடைய உண்மையிலிருந்து எங்களை வழி விலக செய்யும்படி ஆண்டவரே, இன்னைக்கு பிசாசு முதலாவது அவனோட டார்கெட் எங்க சரீரம் அல்லப்பா, ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா அல்லப்பா, முதலாவது எங்க சிந்தையின் மேல் தான் கவனம் வைக்கிறான். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தாவீதை போல அக்கிரம சிந்தை வெறுத்தேன், வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலே தங்களை பாதுகாத்துக் கொள்ள, பிசாசின் தந்திரங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே எங்க சிந்தையை உம்முடைய இரத்தத்தினால மறைங்க, வசனத்தினால் நிரப்பப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தர் ஆண்டவர் எத்தனை தீமைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் எத்தனை விதமான அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் வந்தாலும், ஆண்டவரே எத்தனை சோதோம் கொமாரா என்கிற காட்சிகள் எங்களுக்கு முன்பதாய் வந்தாலும் எங்களுடைய கவனங்கள் அதன் மேல் இல்லாமல், தரிசித்து நடவாமல், ஆபிரகாமை போல விசுவாசித்து நடக்க என் ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த புத்தியை கர்த்தர் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லோத்து தரிசித்து நடந்தான். ஏவாள் ஆண்டவரே அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை தரிசித்தாள். ஆண்டவரே, தேவனை இல்லாம நான் வாழ முடியும் நினைச்ச ஆண்டவரே, இன்னைக்கு பிசாசு சொல்லுகிற வார்த்தை, உன்னால வாழ முடியும், ஆண்டவர் இல்லாம உன்னால ஜெயிக்க முடியும், ஆண்டவரோட ஒத்தாசை உனக்கு தேவையில்லை, ஆண்டவரோட வார்த்தை தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவரே தேவன் தந்தருளின வார்த்தையின் மேல், கட்டளையின் மேல் ஆண்டவரை நம்பிக்கையற்றவர்களாய் மாறும்படி எங்களுக்குள்ள சந்தேகங்களை கொண்டு வரலாம். ஆண்டவரை வார்த்தையை மறுதலிக்கும்படி செய்யலாம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு சாதகமாய் வசனத்தை திருச்சி பேசுகிற குணங்களை நமக்கு கொண்டு வரலாம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் கவனமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. துர்மார்க்கனோட ஆலோசனை, ஆண்டவரே பாவிகளின் வழி, பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடம், இவைகளெல்லாம் வேண்டாம்.
காரணம் ஆண்டவரே, தீய நண்பருடைய ஐக்கியம் நல்ல சுபாவத்தை கெடுத்து போடும் ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் கவனமாக எங்கே நிற்கிறோம், எங்கே உட்காருகிறோம், யாரோடு நடக்கிறோம், யாரோடு பேசுகிறோம் என்கிற காரியத்தில் நாங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. பொய்யான வாக்குறுதிகளை நாங்கள் நம்பாதபடி கர்த்தர் எங்களை உயர்த்து மட்டும் ஷபாலா தூராமா ஆண்டவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க உதவி செய்யுங்க. என் தேவன் எங்களுக்கு எப்பொழுதுமே தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மை செய்கிற தேவன். ஏதேன் தோட்டத்தையே தந்தார் ஆண்டவரே. தேவனை, மனுஷனை தேவ சாயலில் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் ஒருபோதும் எங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்லப்பா. குறுக்கு வழிகளை நாங்கள் தேடிக்கொள்ளாதபடி, பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளாதபடி கர்த்தர் வைத்திருக்கிற பாதையிலே நாங்கள் சென்று தேவ சித்தத்தை செய்ய உதவி செய்யும். தேவ சத்தத்தையும் தேவ சித்தத்தை செய்கிற செவிகளையும் இருதயங்களையும் எங்களுக்கு நீர் கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஒரு ஏவாள் தவறு செய்தது நிமித்தமாய் முழு மனு குலத்திற்குள் பாவம் வந்தது, மரணம் வந்தது, சாபம் வந்தது. ஆண்டவரே, நாங்கள் பிசாசு சொல்லும் எல்லா பொய்களை நம்பிவிடாதபடி, நாங்களும் பிசாசின் பொய்க்கு உடந்தையாகாதபடி, எங்கள் குடும்பங்களில் தேவையில்லாத பொய்களுக்கு நாங்கள் எங்களை விற்று போடாதபடி கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றி. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவர் ஆவியின் பட்டயத்தினாலும் நாங்கள் சத்துருவை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.